Good evening, children. In ninth standard science, today's lesson is carbon and its compounds lesson. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் அல்லோட்ரோபி. பிஃபோர் தட் நம்ம பார்க்க போற தேச தலைவர்கள் அப்படின்னு பார்த்தா இவரோட பேர் தெரியுமா உங்களுக்கு? இவர் யாருன்னு தெரியுமா? எஸ், நோன் பர்சன் தான். இவருடைய பெயர் வாஞ்சிநாதன் அப்படின்னு சொல்லுவோம். இவரை ரொம்ப சிறப்பா வாஞ்சி அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டா கூப்பிடுவாங்க. ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீரர், ஆர்வலர் அப்படின்னு சொல்லலாம். 1911 ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்துல அவங்க மணியாச்சி அப்படிங்கிற நிலையத்துல அவர் அஹ், ராபர்ட் ஆஷ் என்பவரால என்ன பண்ணாங்கன்னா சுட்டு படுகொலை செஞ்சார். ஓகேங்களா? சோ இது இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம். ஆஷ் அப்படிங்கிறவரை படுகொலை செஞ்சது. ஆஷ் இந்திய சுதந்திர இயக்கத்தை இவர் எதிராக இருந்ததாகவும் இந்தியர்களுக்கு எதிராக வன்முறையை பயன்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்டதுனால இதே மாதிரி அவர் பழிவாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அவர் யூஸ்வலா அவங்க ஆங்கிலேயரால பழிவாங்க கூடாது, அவர்கள் தன்னை சுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனக்கு தானே தன்னை ஒரு சிறந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா என்ன பண்ணிட்டாங்க, அவர் தானே தற்கொலை பண்ணிட்டாங்க. அப்போ இது ஒரு சுதந்திர இயக்கத்துல நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். அவர் பிறந்தது 1886 ஆண்டு. 17ஆம் தேதின்னு சொல்லலாம். சரிங்களா? ஜூன் 1911 அவர் அவருடைய நாள் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் அவருடைய லைஃப் பீரியட் அப்படிங்கிறது. ஆனா அதற்குள்ளாகவே அவர் இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் அவர் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக அவர் தன்னை அர்ப்பணிச்சுட்டவங்க அப்படிங்கிறதுல முக்கியமானது. ஏன்னா அவர் ராபர்ட் ஆஷா இவர் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க படுகொலை செஞ்சதுனால ஆங்கிலேயர்கள் தன்னை பழிவாங்க கூடாதுங்கிறதுக்காக. பாருங்க, ஒவ்வொருத்தரும் இந்திய நாட்டு சுதந்திரத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பங்கு அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்கள். ஒவ்வொருத்தரும் நமக்கு எல்லா பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப எளிமையா தான் எல்லாம் இருப்பாங்க. தன்னுடைய எல்லா உடைமைகளையும் அசர்ட்ஸையுமே மக்களுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல கொடுத்துடுவாங்க. அந்த மாதிரி அவர்களுக்கென்று எந்த ஒரு சொத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப அவர் பெரிய ஒரு பணக்கார குடும்பமாக இருந்தாலும் சரி, ஏழ்மை எதுவுமே இல்லாம சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாச்சு அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையுமே அவங்க துறந்து எளிமைங்கிறத மட்டுமே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆர்வலர் அப்படிங்கறத எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய நாடு எப்படி சுதந்திரம் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில பேர் தெரியும். திலகர், வஉசி, செக்கிழுத்த செம்மல், கொடிகாத்த குமரன், நேருஜி, காந்துஜி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பெயர்களும் நமக்கு தெரியும். ஆனா அவர்களினுடைய வாழ்க்கையில் எவ்வாறு துன்பங்களை ஒவ்வொருத்தரும் பார்த்திருக்காங்க, எவ்வளவு விஷயங்களை தியாகம் பண்ணி எப்படி நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்திருக்காங்கங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அதை நினைவுபடுத்தி பார்க்கணும். ஆகஸ்ட் 15ஆம் தேதியும் ஜனவரி 26ஆம் தேதியும் மட்டுமே நாம் நினைவு கூர்ந்த நாளாக இருக்கக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு மட்டும்தான் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா எந்த விஷயத்தையுமே கஷ்டப்பட்டு செஞ்சு நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா அத ரொம்ப பக்குவமா பாதுகாக்கணும். நினைச்ச உடனே கிடைச்சிடுது அப்படின்னு சொன்னா அதனுடைய வேல்யூ தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இல்லாம இவ்வளவு தலைவர்களும் நமக்கு அரும்பாடுபட்டு நமக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. இவர் ஒரு ஆஹ் இதுல செய்தித்தாள்ல துணை ஆசிரியராகவும் இவங்க பணியாற்றியிருக்காங்க. இந்தியா அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர்ல எல்லாருக்குள்ளயும் நிறைய விஷயங்கள் அவர் எழுத்தாளராக, பேச்சாளராக மிகச்சிறந்த ஒரு எல்லா டாப் அவங்கவுங்களுடைய திறமையை இப்போ நம்ம காமராசர் ஐயானா அவருக்கு தகுந்ததுல அவர் பல சாதனைகள் மக்களுக்காக தொண்டாற்றி நாட்டுக்காக மக்களுக்காக அப்படி செஞ்சிருக்காங்க. அப்ப ஒவ்வொருத்தருமே நம் நாட்டிற்காக தான். திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு மாவட்ட தலைவரையே என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க அவங்க இந்த போராட்டத்திற்காக, விடுதலை போராட்டத்திற்காக எவ்வளவு துணிஞ்சு இன்னைக்கு நம்மளுக்கு பார்டர்ல இருக்கக்கூடிய மிலிட்டரி பீப்புள்ஸ் எப்படி நம்மள
பாதுகாக்கிறாங்க. நீங்க பாக்குறீங்களா, மீடியாஸ்ல பாக்குறோம். அடுத்தது ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னு வரும்போது இன்னைக்கு எப்படி எல்லாருமே மிலிட்டரி பெட்டாலியன்ஸ் நம்மளை பாதுகாக்கிறாங்களோ அயல் நாட்டிடம் இருந்து, அது போல அன்றைய தேதியில் இருந்த அத்தனை நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்களானவர்கள் நம்முடைய சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயரை எதிர்த்து எதற்கும் துணிந்தவர். குடும்பம், வீடு, சொந்தம் எதையுமே பார்க்காம எல்லா விஷயங்களையும் துறந்து நம்ம சுதந்திரத்துக்காக போராடணும். இதை மட்டுமே அவங்களோட எய்மா அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் பீரியட்லாம் ஒவ்வொருத்தரும் பாரதியாருடைய வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைந்த வயது, 30-35 ரேஞ்சு தான் அவங்க எல்லாருமே. ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்கள் அந்த குறுகிய காலம், ஆனா இன்னைக்கும் அவருடைய கவிதைகள், கதைகள் அது போலதான். இவர் திருவாஞ்சிநாதன் அவர்களும் அவர் ரொம்ப குறுகிய காலமே அவர் வாழ்ந்தார்னாலும் அவர் இந்த நம்முடைய நாட்டிற்காக பாடுபட்டு நிறைய சுதந்திரத்திற்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. சோ ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த வீரர்களுடைய வரலாறு என்பது நம்முள் சுதந்திர உணர்வு என்னைக்குமே இந்தியா ஃப்ரீடம் அப்படிங்கிறத விட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எப்படி நமக்கு அந்த ஃப்ரீடத்தை வாங்கி கொடுத்தாங்க, நம்ம எப்படி அதை பாதுகாக்கணும், உன் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருளை எவ்வாறு நாம் பாதுகாக்கணும். நம்ம டெய்லிக்குமே வீட்டுல என்ன பண்ணுவோம், நம்முடைய பாதுகாப்பிற்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பாதுகாப்பிற்காக கதவெல்லாம் சாத்துவோம், லாக் பண்ணுவோம். வீட்டுல எங்கேயாவது வெளியில போறோம்னா எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாமா? இல்ல, ஐயோ வீட்டுல அவ்வளவு மெட்டீரியல் வச்சிருக்கேன், கதவு திறந்து போட்டு போவாங்களாம்பாங்க. சோ எல்லாத்தையும் பக்குவமா பாதுகாத்து நம்ம என்ன பண்றோம், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போறோம். அது போலதான் நம் நாட்டினுடைய சுதந்திரமும் பாதுகாக்கப்பட வேண்டும். அமைதி, ஒற்றுமை அப்படிங்கிறது வேணும், உதவும் தன்மை அப்படிங்கிறது வேணும், நாட்டிற்காக எல்லாமே செய்யணும், பொது சேவை அப்படிங்கிற எண்ணம் எப்பயுமே வரணும், மனித தன்மைங்கிறதும் வரணும். இது எல்லாமே இவர்களினுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீங்க எல்லாருமே இப்ப இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்றோம், அவங்களுடைய ஹிஸ்டரிய நீங்க திரும்பி பாருங்க, நிச்சயமாக இது எல்லாம் அடங்கி இருக்கும். அது போல அவ்வளவு தூரம் நம்மால வாழ முடியாட்டையும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அதை ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு ஓத் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா நம்மளுடைய லைஃபும் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்கும். இவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே நினைப்பார்கள். சரியா? சோ இன்னைக்கு கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இல்லையா? சோ கேட்டினேஷன்னா என்ன, டெட்ராவேலன்சினா என்ன, ஐசோமெரிசம்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்கிறது அல்லோட்ரோஃபி. அல்லோட்ரோஃபி அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கார்பன்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். சரிங்களா? சோ இதுல என்னன்னு பார்த்து நம்ம ஸ்ட்ரக்சரல்ல வித்தியாசம் வருது, என்னென்ன புற வேற்றுமை வடிவத்துவம்னா என்ன, அதுதான் அல்லோட்ரோபி அப்படிங்கிறத, அதற்குண்டான ஒரு பேசிக் டீடைல்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டோம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்பன்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கிறது டைமண்ட். சோ அல்லோட்ரோபியில என்னென்னலாம் இருக்கு, கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர், ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்றது டைமண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அண்ட் தென் கிராஃபைட் அண்ட் ஃபுல்லரின். இந்த மூணு தான் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது டைமண்ட். டைமண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு டிவியை ஓபன் பண்ணாலே ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம், சாதாரண ஒரு 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 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வைரம் அப்படின்னா அவங்க வைரத்தோடு வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய லேண்ட் லார்ட், பிக் ஷாட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு இவங்க கொடுக்குற ஆடை பார்க்கும்போது டைமண்ட் இஸ் நத்திங்கிற மாதிரி நம்ம எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். பட் டைமண்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த கார்பன் தான். ஸோ டைமண்ட்ங்கிறது எதால அப்படின்னா கார்பன் காம்பவுண்ட்ஸ்ல இதுவும் ஒண்ணு. கார்பன் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது இதுல ஈச் கார்பன் ஆட்டம் ஷேர் அண்ட் 4 வேலன்சி எலக்ட்ரான்ஸ் நம்ம அதை பார்த்தோம் இல்லையா? அது போல ஒவ்வொன்றுமே நமக்கு 4 வேலன்சி எலக்ட்ரான் அந்த அதர் கார்பனோட ஜாயிண்டா இருக்கக்கூடிய ஒரு கோவேலன்ஸ் பாண்ட் கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த டைமண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ டைமண்ட் வைரம் அப்படிங்கிறது எப்படி அதனுடைய பிணைப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம நான்முக பிணைப்பு, பன்முக பிணைப்புங்கிறது பார்த்தோம். அப்ப படிக வடிவமுடைய கார்பன்கள்ல வைரம்ங்கிறது வைரம், ஒவ்வொரு கார்பன் அணுவும் அதனுடைய இணைந்த எலக்ட்ரான்கள் மூலம் 4 கார்பனோட இணைந்து ஒரு சக பிணைப்பு. சோ இந்த மாதிரி 4 பக்கமுமே என்ன ஆயிருக்கும், வேற வேற கார்பன்றதுல வேற எதோட வேணா இணையலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்போடு சகப்பிணைப்போடு இருக்கக்கூடியது. இந்த அணுக்கள் எல்லாமே எப்படி இருக்கு, நமக்கு கோவலன்ட் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது நான்முக பிணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது.
நான்முக பிணைப்பு அப்படிங்கிறது கோவேலன் பாண்டை தான் அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரியான பாண்டிங் நேச்சரை தனித்தனியா இருக்கும். அதனாலதான் நமக்கு எப்படி ஒரு அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு நமக்கு பாக்குறதுக்கு டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். த்ரீ டைமென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வைரம் அப்படின்னா எப்படி மின்னும் இல்ல, சோ இப்படி பட்டை தீட்ட வைரம் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் அது எப்படி இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். சோ இது எப்படி நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் அதுல வந்து ஒரு அடுக்கி வச்ச ஒரு முப்பரிமாண அமைப்பு அப்படின்னு சொல்றோம். அததான் த்ரீ டைமென்ஷனல். மூன்று ஒரு ஒரு டைமென்ஷன் நம்ம சொல்றோம், ஒவ்வொரு டைமென்ஷன்லயும் இருக்கிற மாதிரி த்ரீ டைமென்ஷனல்ங்கிறது முப்பரிமாண அமைப்பு கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த வைரம் அப்படிங்கிறது. அதனுடைய ஸ்ட்ரக்சர், இதனுடைய நேச்சர் பாத்தீங்கன்னா அதனுடைய ஹார்ட்னஸ் அண்ட் தென் ரிஜிடிட்டி ரெண்டுமே எதனால இவ்வளோ வந்து ஹார்டா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்புனால. ஒரு சாலிட், ஒரு கரிங்கிறத டக்குன்னு உடைச்சிடலாம், கரியிலேயே விதவிதமா இருக்கும். சாதாரணமா நிக்கல் கரி, சாதா கரின்லாம் சொல்லுவாங்க. அதை நம்மால என்ன பண்ண முடியும், கையால உடைக்க கூட முடியும். சோ கார்பன்லயே அதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரியான பிணைப்பு. த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ல ஏன் நமக்கு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னா சாலிட் தான் சொல்லுவோம். பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்டு, நெருக்கமான ஒரு அமைப்போட இருக்கிறது தான் திடப்பொருள்கள். அது போல கார்பன்ல நம்ம பாக்குறது அப்படின்னு சொன்னா த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ல நமக்கு அந்த அமைப்பாகப்பட்டது எல்லாமும் ஒன்றோடு ஒன்று எப்படியெல்லாம் கிடைக்குதோ நாலு பக்கமும் ஜாயின் ஆறாங்க. ஒரு ஒரு நமக்கு வந்துட்டு ஒரு யூனிட் ஒரு யூனியன் ஃபார்மேஷன் நாலு குரூப்பா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான குரூப் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், எல்லாருமே அந்த பக்கத்துல போய் அந்த குரூப்ல ஜாயின்ட் ஆயிட்டா அது எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லைங்களா. சோ அது போல ஸ்ட்ராங் அப்படிங்கிறது அதனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு சொன்னா அதனுடைய வலிமையாகப்பட்டது அதனுடைய பிணைப்பை பொறுத்து நமக்கு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றது கிராஃபைட். கிராஃபைட் அப்படின்னு சொல்றத நம்ம கிராஃபைட்னாலே எல்லாருக்குமே எது எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா பென்சில் கரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சோ பென்சில் வந்து எதனால் ஆக்கப்பட்டது, கிராஃபைட்டால் ஆக்கப்பட்டது. பென்சில் அப்படிங்கிறது எதனால நமக்கு உருவாருது அப்படின்னு சொன்னா கிராஃபைட்ங்கிறது பென்சில் கரின்னு சொல்லுவோம். பென்சிலை டக்குன்னு கண்டிப்பா உடைச்சிடலாம்ல, ரொம்ப ஈஸியா, அவ்வளவு ரொம்ப பெரிய ஹார்ட் அப்படின்ற அந்த அளவு கிடையாது. கிராஃபைட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்பன் அணுவும் அடுத்த அது நாலுமே நமக்கு வந்துட்டு ஃபோர் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம கிராஃபைட் சொல்லும் போது ஈச் கார்பன் ஆட்டம் இஸ் பாண்டட் டு த்ரீ அதர் கார்பன் ஆட்டம். நாலு இல்லாம நமக்கு மூன்று கார்பன், ஒவ்வொரு கார்பனுமே கிராஃபைட்ல இருக்கக்கூடிய கார்பனாகப்பட்டது இந்த கார்பன் ஆட்டம்ங்கிறது எப்படி பாண்ட் ஆயிருக்கும், நமக்கு அனதர் த்ரீ கார்பன் ஆட்டம்ஸோட நமக்கு பாண்ட் ஆயிருக்கும். அப்ப மூன்று பக்கம் கார்பன் ஆட்டம்ஸ் த்ரூ த கோவலன்ட் பாண்ட்ஸ் இன் தட் சேம் பிளேன். இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது என்ன லேயர், எந்த மாதிரியான அடுக்குகளோட இருக்குன்னா அருங்கோணம். அருங்கோணம் அப்படின்னு சொன்னா நம்ம மேக்ஸ்ல படிச்சிருப்போம் இல்லைங்களா. அருங்கோண வடிவம் அப்படின்னு சொன்னா என்னது, ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர். ஹெக்ஸாகோனல் லேயர்ஸ்ல நமக்கு இந்த கிராஃபைட்னுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும். விச் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை தட். எப்படி இருக்கும் சொன்னா இதனுடைய பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான பிணைப்புல தான் இருக்கும். ஸோ வாண்டர்வால்ஸ் ஆக்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த வாண்டர்வால் ஃபோர்ஸ்னால இதனுடைய அமைப்பாகப்பட்டது நமக்கு அந்த ஒரு ஃபோர்ஸ்ல பிணைந்து இருக்கிறதுனால இந்த அடுக்குகள் ரொம்ப வலிமை குறைந்ததாக இருக்கும். வீக் பாண்ட் நமக்கு எப்படி இருந்தது, வைரம் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது இல்லையா. சோ ஆனா கம்பேர் டு த டைமண்ட், கிராஃபைட்ங்கிறது நமக்கு ஹெக்ஸாகனல் லேயர்ல ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் அடுத்து மூன்று கார்பனோட நமக்கு பாண்ட் ஆயிருக்கும். அப்படி இருந்தும் அதனால என்ன ஆகல, ரொம்ப நெருக்கமான ஒரு அமைப்பாக இல்லாததுனால அதனுடைய ஸ்ட்ரென்த்னஸ்ங்கிறது நமக்கு குறைஞ்சிருக்கு. த லேயர்ஸ் ஆர் ஹெல்ட் பை த வீக்கர் ஃபோர்ஸ் கம்பேர் டு த டைமண்ட். ஸோ கிராஃபைட் இஸ் த சாஃப்டர். அதனாலதான் என்ன ஆகுது, பிரேக் ஆகுது, இல்லைன்னா நமக்கு பிரேக் ஆகாது. ஓகே. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஃபுல்லரின் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஃபுல்லரின் அப்படிங்கிறது நமக்கு இப்போ இல்ல,
அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு வகுப்புகள்லையும் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஃபுலரினுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய ஸ்பெஷல் நேச்சர் என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். இது வந்து பேஸ் நிச்சயமா அல்லோட்ராஃபி கான்செப்ட். பட் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஐசோமெரிசன் அண்ட் தென் அடுத்து நம்ம பார்த்த அந்த மல்டிபிள் பாண்ட்ஸ், இது எல்லாமே அடுத்த 10th ரொம்ப பேஸா முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது. இதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டு அதுல இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு வரும். ஸோ ஃபுல்லரின் அப்படிங்கிறது அது போல முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவதா பார்க்கக்கூடிய அந்த நம்ம அல்லோட்ராபியில புறவேற்றுமை வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் ஃபுல்லரின். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். இது வந்துட்டு பக்மினிஸ்டர் புல்லரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம், பக்மினிஸ்டர். ஸோ ஃபுல்லரின் அப்படின்னும் கேட்கலாம், அல்லது பக்மினிஸ்டர் ஃபுல்லரின்ங்கிறது இன்னொரு அனதர் நேம் அப்படின்னு இன்னொரு பேர், எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு வடிவம். இதை இன்னொன்னு என்ன சொல்லுவோம், பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அப்படின்னு கொஸ்டின் வரலாம். இதுல என்ன ஸ்பெஷல், எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ், ஹவு மெனி கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் ஹியர்னா 60 நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். 60 கார்பனால உருவாக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் இந்த ஃபுல்லரின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 60 கார்பன் ஆட்டம்ஸ் இணைந்து நமக்கு 5 மற்றும் 6 உறுப்புகளை கொண்ட ஒரு எப்படி இருக்கும், கோள வடிவமான வடிவத்துல இருக்கும். த 3 கிறிஸ்டலைன் allotropy of கார்பன் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு தேர்டா இருக்கக்கூடிய கிறிஸ்டலைன் allotropy of கார்பன் ஃபுல்லரின். ஸோ பெஸ்ட் நோன் ஃபுல்லரின் இஸ்னா பக்மினிஸ்டர் ஃபுல்லரின்ங்கிறது. 60 கார்பன் ஆட்டம்ஸ் ஜாயின் டுகெதர் த சீரியஸ் 5 to 6 மெம்பர்ட் ஃபார்ம் ஆஃப் நமக்கு ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸ்பெரிக்கல் மாலிகூல் அப்படிங்கிறது, ஸ்பெரிக்கல் அப்படின்னாலே நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்பியர் அப்படின்றோம்ல. ஸோ அதே போல ஸ்பெரிக்கல் அப்படிங்கிறது கோள வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்போட தான் இருக்கும். இட்ஸ் லுக் லைக் அ பால். ஸ்பெரிக்கல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நமக்கு ஃபுட்பால் வாலிபால் அப்படின்லாம் இருக்கும்ல, அதே போல அல்லோட்ரோபி வாஸ் நேம்ட் அஸ், ஸ்பெஷல் நேம் என்னன்னு சொன்னா பக்மினிஸ்டர் ஃபுல்லரின். பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அப்படிங்கிறது தான் இதனுடைய நம்ம வந்து இதை வந்து சொல்லக்கூடிய நேம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கக்கூடியது தான் இந்த அமைப்பு, சரிங்களா. ஸோ இதனுடைய பிக்சர் நான் ஷோ பண்றேன் பாருங்க. ஸோ ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு பாருங்க. இதனுடைய ஜாயிண்ட் தெளிவா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பிக்சர். ஸோ எப்படி கார்பன் நம்ம கிராஃபைட்டுங்கிறது எப்படி இருக்கு, அதே டயமண்ட்ங்கிறது எப்படி இருக்கு, சேம் ஃபுல்லரின் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, நமக்கு அந்த கார்பன் ஆட்டம்ஸ்னுடைய பாண்டிங் நேச்சர். இதுல டயமண்ட்ல எவ்வளோ க்ளோஸ்டா இருக்கு, ஃபுல்லரின்ல 60 நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் தென் கிராஃபைட்ல எப்படி லூஸா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாண்டிங்ல இருக்கிறதுனால தான் இது சாஃப்டா இருக்கு. டயமண்ட்ங்கும் போது இந்த பரிமாண அமைப்புல இருக்கிறதுல ரொம்ப நமக்கு வந்துட்டு வீக்கா இருக்கக்கூடியது கிராஃபைட். சாரி, டைமண்ட்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் தென் ஃபுல்லரினுடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்கும்னா இதே மாதிரி பால் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு படிக வடிவமுடைய கார்பன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல நமக்கு அல்லோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டியில கிறிஸ்டலைன் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த 3 எக்ஸாம்பிள், டயமண்ட், கிராஃபைட் அண்ட் தென் ஃபுல்லரின். இந்த 3ம் ஆல்ரெடி உங்களுடைய புக்ஸ்ல இருக்கும். பட் நேச்சுரலா பார்க்கும்போது இது எவ்வாறு இணைஞ்சிருக்கு, ஒவ்வொன்றுமே எப்படி ஒவ்வொரு கார்பன் ஆட்டமோட பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு இதுல தெரியுது. ஸோ இதனாலதான் அதனுடைய வலிமை என்பது எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம பார்த்தது என்னது இப்போ, அல்லோட்ரோபி அப்படிங்கிற கான்செப்ட் இல்லையா. ஸோ அல்லோட்ரோபி ஆஃப் கார்பன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் இப்ப, டைமண்ட், கிராஃபைட் அண்ட் தென் ஃபுல்லரின், பக்மினிஸ்டர் ஃபுல்லரின், கார்பன் நானோ டியூப்ஸ் அப்படின்னு ஒன் மோர். இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், இப்ப கரெக்டா இந்த ஒரு வேர்ட்வால் ஆக்டிவிட்டியில நம்ம ப்ராப்பரா என்ன பண்ண போறோம், இதுல மேட்ச் பண்றோம். ஸோ சரியாக ஒவ்வொன்றுமே எவ்வாறு எதற்கு நம்ம என்னென்ன அப்படிங்கிறது, டைமண்ட்னா டைமண்டுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, அதனுடைய ஸ்ட்ரென்த்னஸ் எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதனுடைய வடிவம் எவ்வாறெல்லாம் இருக்கும்,
எப்படி நம்ம எதா பயன்படுத்தலாம். அது போல கிராஃபைட் அண்ட் தென் ஃபுல்லரின். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம டைமண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய நேச்சர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஹார்டா இருக்குமா, சாஃப்டா இருக்குமா? எஸ், இட் இஸ் இன் ஹார்ட் நேச்சர். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். சோ டைமண்டுடைய பிக்சர் நமக்கு வந்து எப்படி இருக்கும்? அதனுடைய பாண்டிங் நேச்சர்னு பார்த்தோம். எஸ், திஸ் இஸ் த ரைட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைமண்ட். டைமண்ட் எவ்வாறு பிணைக்கப்பட்டிருக்கும், அதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும்னு பார்த்தோம். சோ அடுத்தது ஒரு கான்செப்ட் நமக்கு வந்துட்டு எதோடையும் நமக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியோட நமக்கு எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுமா, கண்டக்ட் பண்ணாதா அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டும் நம்ம எழுதணும். சோ டஸ் நாட் கண்டக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு டைமண்டுடைய நேச்சர். டைமண்டுடைய நேச்சர் எப்படி இருந்தது? ரொம்ப பெருசா இருந்ததா, சிம்பிள் மாலிகூல்ஸா, அதனுடைய பாண்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை வித்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னு கேட்டா ஜெயண்ட் ஸ்ட்ரக்சர். நம்ம வந்து ரொம்ப பெரிதான வடிவத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எதற்காக இதை நம்ம பயன்படுத்துறோம்? எந்த இதுல? ரெயின்ஃபோர்ஸ் மெட்டீரியல்ஸ்கா, அல்லது ட்ரக்ஸ்க்காகவா, அல்லது யூஸ்டு பென்சில்ஸா, யூஸ்ட் இன் ட்ரில் பிட்ஸ். இதுதான் இதனுடைய ரைட் ஆன்சர். ஸோ டைமண்ட்ங்கிறது அதனுடைய நேச்சர்ல எப்படி இருக்கும்? இப்ப நம்ம என்ன பார்த்தோமோ, என்ன லேர்ன் பண்ணமோ, அந்த கான்செப்டை தான் இப்ப என்ன பண்றோம், இந்த ஒரு வேர்ட் பால் ஆக்டிவிட்டியில கரெக்டா நம்ம அதை பார்க்கிறோம். ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஜென்ரலா எப்படியெல்லாம் இருக்கும், அதனுடைய நேச்சர் தன்மைகள் ஹார்டா இருக்கும், அதனுடைய ஸ்ட்ரக்சர் டஸ் நாட் conduct the electricity, giant structure used in drill bits. So இந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம டைமண்டுக்காக பார்த்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிராஃபைட். கிராஃபைட்னுடைய நேச்சர், பென்சில் எப்படி இருக்கும் நேச்சர்? ரொம்ப சாஃப்டா இருக்கும்ல, ஸ்லிப்பரி, வழுவழுப்போடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமான்னு, கண்டக்ட்ஸ் த எலக்ட்ரிசிட்டி, அது அதனுடைய நேச்சர். அண்ட் தென் இதனுடைய மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததா அல்லது வீக்கா இருந்ததா? இன்ட்ராமாலிகுலர் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் வீக் இன்ட்ராமாலிகுலர் ஃபோர்சஸ் பிட்வீன் த லேயர்ஸ். அதற்குள்ளார இருக்கக்கூடிய பிணைப்பு எவ்வாறு இருந்தது? ரொம்ப லூஸா இருந்தது. ஓகே, சோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் கிராஃபைட் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு நேச்சர்ல இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிப்பரேஷன். அதனுடைய யூசஸ் என்ன? பென்சில் ப்ரிப்பரேஷன், பென்சில் ப்ரிப்பேர் பண்றதுக்காக கிராஃபைட் யூஸ் பண்றோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட். எதை நமக்கு கிராஃபைட் பத்தின தகவல் இப்ப படிச்சது இந்த 5 ஞாபகம் வச்சுட்டாலே, இந்த பிக்சர் அண்ட் தென் பாயிண்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இந்த கொஸ்டின் வந்தா ஈஸியா நம்மளால எழுதி மார்க் வாங்க முடியும். அல்லோட்ராபி கான்செப்ட்ங்கிறது நாட் ஓன்லி ஃபார் 9th, நம்ம காலேஜ் லெவல் போனாலுமே இது நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபுல்லரின். ஃபுல்லரினுடைய டீடைல்ஸ். ஓகே, அதனுடைய ஸ்பெஷல் நேம் என்ன சொன்னோம்? பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அப்படிங்கிறது தான். ஓகே, சோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது? இந்த மாதிரியான அமைப்போட இருந்தது. மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? சிம்பிளா இருந்ததா, ரொம்ப டஃபா இருந்ததுனா? எஸ், திஸ் இஸ் சிம்பிள் மாலிகூல்ஸ் ஒன்லி. ஃபுல்லரின் அப்படிங்கிறது சிம்பிளா இருக்கிறது. சோ எலக்ட்ரிசிட்டிய நமக்கு கண்டக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா எஸ், கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. அதுதான் இந்த ஃபுல்லரினுடைய நேச்சர். எதற்கு இதை பயன்படுத்துறோம்னா யூஸ் டு அட்மினிஸ்டர் ட்ரக்ஸ். ஸோ இதற்காக தான் நமக்கு ட்ரக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிமைனிங் கார்பன் நானோ டியூப்ஸ். கார்பன் அப்படிங்கிறதுல இதுல ரிமைனிங் பார்ட் இருக்கிறது எல்லாமே அதற்கு தான் நமக்கு. சிம்பிள், இட் இஸ் அ சிம்பிள் மாலிகூல். இந்த கார்பன் நானோ டியூப்ஸ் சொன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். வெரி வெரி ஸ்மால் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி யூஸ் டு ரீஇன்ஃபோர்ஸ் மெட்டீரியல். ஸோ இந்த கான்செப்ட் தான் நமக்கு டைமண்ட்னா என்ன. ஸோ 3 டைமென்ஷனல் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறதுல டைமண்ட், கிராஃபைட் அண்ட் தென் பக்மினிஸ்டர் கார்பன் நானோ டியூப் அப்படிங்கிறது தான். ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுட்டாலே கண்டிப்பா நம்ம கேட்க வேண்டியது இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கூட எளிதாக இந்த ஆன்சர் வரும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்? கரெக்டா இந்த பிக்சரையும் நம்ம விஷுவலா பாக்குறதுனால
கரெக்டான ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு டைமண்ட் பத்தினா என்ன 5 பாயிண்ட் பேராகிராஃப் வைஸ் எழுதாம இப்படி எழுதினாலுமே நமக்கு ரொம்ப இந்த கான்செப்ட்ங்கிறது கரெக்டா புரியும். ஓகே, ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்த கான்செப்டுடைய ஒரு ஆக்டிவிட்டி. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சாரி, நான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு ஷோ பண்ணும்போது டியூ டு தட் நெட் கனெக்ஷன் இல்லையா, இன்டர்நெட் கனெக்ஷன் ட்ராப் ஆனதுனால சாரி இந்த கான்செப்டை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம போயிடுது. ஓகே, ஸோ நம்ம என்ன லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இல்லையா. அப்போ 1 2 3 4 6 8 அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலன்சி எலக்ட்ரான் அப்படிங்கிறது இணைதர எலக்ட்ரான்கள். இது என்னது நம்ம சொல்லியிருக்கோம் மாண்டலே பீரியாடிக் டேபிள்ல ஒன்னொன்னும் எது எதுல நமக்கு கரெக்டா, இப்போ லித்தியம், சோடியம், அண்ட் தென் போரான், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இது எல்லாம் இருக்கு. 2 வேலன்சி எலக்ட்ரான்னா அதற்கு ஒரு எக்ஸாம்பிள், 6 வேலன்சி எலக்ட்ரான்ஸ்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்படிங்கறத ஈஸியா நம்ம 1 or 2 மட்டும் என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம் தான். ஓகே, சோ 3 வேலன்சி எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியது, எஸ், தட் இஸ் 3 வேலன்சி எலக்ட்ரான்ங்கிறது போரான், லித்தியம், பெரிலியன், போரான், கார்பன். சோ 3 வேலன்சி எலக்ட்ரானுக்கு நம்ம எக்ஸாம்பிளா சொல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டா இந்த போரான் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் 6 வேலன்சி எலக்ட்ரான். 6 வேலன்சி எலக்ட்ரானுக்கு எக்ஸாம்பிள் ஆக்சிஜன். ஆக்சிஜன்ங்கிறது 6 வேலன்சி எலக்ட்ரான். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ், அடுத்ததா நமக்கு இருக்கிற ஆப்ஷன் இதுதான், 8 வேலன்சி எலக்ட்ரான். இதுதான் இனர்ட் கேசஸ், மந்தவாயுக்கள், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். இது எல்லாமே என்னது, நமக்கு கடைசியாக இருக்கக்கூடிய இனர்ட் கேசஸ்னு சொல்லக்கூடிய அந்த வரிசையில இருக்கிறது தான் 8 வேலன்சி எலக்ட்ரான். ஸோ 3 வேலன்சி எலக்ட்ரான்ங்கிறது போரான், 6 வேலன்சி எலக்ட்ரான் கொண்டது ஆக்சிஜன், 8 வேலன்சி எலக்ட்ரான் அப்படிங்கிறது நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம ரெண்டாவதா இருக்கக்கூடிய நியான் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னா 2 வேலன்சி எலக்ட்ரான். 2 வேலன்சி எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பெரிலியம். ஸோ அட்டாமிக் நம்பர் ஒன்னொன்னு ஞாபகம் வச்சு கூட நம்ம இதை வந்து கரெக்டா என்ன பண்ணலாம், கரெக்டா மேட்ச் பண்ணலாம். ஓகே, 1 வேலன்சி எலக்ட்ரான். 1 வேலன்சி எலக்ட்ரான் பொட்டாசியம். பேரியம்ங்கிறது 1 வேலன்சி எலக்ட்ரானுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது பொட்டாசியம். ரிமைனிங் ஒன் இஸ் 7 வேலன்சி எலக்ட்ரான். எஸ், தட் இஸ் ஆக்சிஜன். Oxygen is 7 valence electron. So 1 2 3 and then 6 7 8 இந்த 6 வேலன்சியும் இருக்கக்கூடிய இணைதரன் கொண்ட எலக்ட்ரான்கள். சாரி, இந்த ஒரு இதுல என்னென்ன நமக்கு வந்து எலமெண்ட் அப்படிங்கிறது தான் இதுல கரெக்டா மேட்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, 7 வேலன்சி எலக்ட்ரான் சொல்லக்கூடியது ஆக்சிஜன், 1 வேலன்சி எலக்ட்ரான் இஸ் பொட்டாசியம், அண்ட் தென் 2 வேலன்சி எலக்ட்ரான் இஸ் நமக்கு பேரியம் சொல்றது தான் ஆக்சிஜன்ங்கிறது 6 வேலன்சி எலக்ட்ரான், நியான் இஸ் 8 வேலன்சி எலக்ட்ரான், போரான் இஸ் 3 வேலன்சி எலக்ட்ரான். ஓகே, எஸ். ஸோ ஜஸ்ட் நீங்க இது ஒரு என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டின், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது இந்த வேலன்சி எலக்ட்ரானுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா அதற்கு உண்டான ஆன்சரை நம்மளால ஷோ பண்ண முடியும். ஸோ இதுதான் பாருங்க, 3 வேலன்சி, 6 வேலன்சி, 8 வேலன்சி அப்படிங்கிறது இந்த போர்ஷன், 2 வேலன்சி அண்ட் தென் 1 வேலன்சி, 7 வேலன்சி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு. அதற்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இப்ப கரெக்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சாரி. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பாக்குறது யாரை பத்தி படிச்சோம் அப்படின்னு கேட்டா இப்ப அல்லோட்ராபியை பத்தி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் கெமிக்கல் கார்பன் காம்பவுண்ட்ஸ். வாட் ஆர் த பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ் அண்ட் தென் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ். பிசிக்கல் அண்ட் தென் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். கார்பன்
கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகே, எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம அதனுடைய காம்பவுண்ட்ஸ், அதனுடைய இயற்பியல் பண்புகள் என்ன, வேதியியல் பண்புகள் என்ன. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. வாட் ஆர் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்? கார்பன் இஸ் அ நான் மெட்டல். கரிங்கிறது உலோகமா? கண்டிப்பா இல்ல, இல்லையா? கார்பன்கிறது நமக்கு என்ன சொல்லுவோம்? கரிங்கிறது அலோகம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம அதுல பார்க்கக்கூடிய இயற்பியல் பண்புகள். சோ இயற்பியல் பண்புகள்ல முதலா நம்ம சொல்றது அது ஒரு அலோகம் அப்படிங்கிறது தான். அதுவும் மென்மையான தூள்ல இருந்து கடினமான திண்மை வரைக்கும் பலவிதமான ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. பிகாஸ் நம்ம எப்ப என்ன பார்த்தோம்? இப்ப நார்மலா கிராஃபைட் அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டா இருக்கும்னு பார்த்தோம். அட் த சேம் டைம் டயமண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப வேரியஸ் allotropic forms of soft powder to hot solid. First one, it is a non-metal. இது ஒரு அலோகம் என்பதுதான் நமக்கு முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு தன்மை, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் allotropic of carbons, whereas compound exist in solid, liquid and then gas. புறவேற்றுமை வடிவத்துல இருக்கக்கூடிய அதே நேரத்திலையும் இது மூன்று விதமான நேச்சர்லயும் இருக்கு. 3 states, நமக்கு 3 states இருக்கக்கூடிய ஒரு நேச்சர்ல இருக்கிறது தான். மூன்று வகையான நிலைகள், திட, திண்ம, வாயு. இந்த மூன்று நிலைகளிலுமே இதனுடைய உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும். இந்த நிலையில இருக்கிறது தான் கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட், amorphous form of carbon and graphite are almost black in color and then opaque also. Diamond is a transparency and then shiny material இல்லைங்களா? சோ அதனோட ஒவ்வொரு வடிவத்திலையுமே எப்படி இருக்கும்? படிக வடிவமற்ற கார்பன் கிராஃபைட்ங்கிறது கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்? கிராஃபைட் அப்படிங்கிறது கருப்பா இருக்கும். பென்சில் எப்படி இருக்கு நமக்கு? இட் இஸ் அன் கலர் இஸ் பிளாக் கலர் இல்லையா? ஆனா வைரம் அப்படிங்கிறது என்ன கலர்ல இருக்கு நமக்கு? கிராஃபைட்ங்கிறது நமக்கு கருப்பா இருக்கும், ஆனா ஒளி ஊடுருவ பொருளாம். ஆனா வைரம்ங்கிறது பளபளப்பாகவும் ஒளி ஊடுருவும் தன்மை. வைரம்ங்கிறது நமக்கு வெயில்ல போனா அப்படியே டால் அடிக்கும். வைர நெக்லஸ், வைரத்தோடு வைரத்தை காமிக்கும் போது என்ன பண்றாங்க, எல்லா பக்கத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் ஷோரூம்ல எல்லாம் பார்த்தேன்னா ஃபுல்லா லைட்டா போட்டிருப்பாங்க. லைட் இல்லாத டே அண்ட் நைட் நம்ம எப்பெல்லாம் பர்ச்சேசிங் போறோமோ நம்ம போனதுமே அங்க இருக்கிற லைட் எல்லாத்தையும் ஆன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதனுடைய நேச்சர் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளவு ஒரு பளபளப்பாக பட்டை தீட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு கார்னரும் இப்படி இருக்கும். அதனால ஒளியாகப்பட்டது இங்க படும் பொழுது சிதறலடையும் எல்லா பக்கத்துலயும். அதுதான் ஷைனிங் நேச்சர். சோ ஷைனிங்க்கு உண்டான ரீசன் சொன்னா பட்டை தீட்டப்பட்டிருப்பதால அது அதனுடைய வடிவம் அப்படி இருக்கு. நமக்கு அந்த ஸ்ட்ரக்சரால நமக்கு டயமண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ரொம்ப ஷைனிங்கா இருக்கு. ஷைனி நேச்சர் அப்படிங்கிறது தான் நம்ம வைரத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் நேச்சர். மீதி படிக வடிவம் இருக்கிறத விட வடிவம் இல்லாதது நமக்கு என்ன மாதிரி இருக்கும்னு கேட்டா அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் அண்ட் தென் பாயிலிங் பாயிண்ட், அதுதான் நம்ம பார்க்கணும். amorphous form as low melting point and then compared to the crystalline form. amorphous forms அப்படிங்கிறது படிக வடிவத்தோட இருக்கிறத விட வடிவம் இல்லாதது எப்படி இருக்கும் நமக்கு? எல்லாமே குறைவான கொதிநிலை கொண்டது. that is another point. and then insoluble in water அப்படிங்கிறது தான் மெயினாக. தண்ணி வேற எதுலையுமே கரையாது. நான் சோப் போட்டு குளிக்கிறேன் அப்படின்னு சொன்னா வைரம் கரையுமான்னு கேட்டா கரையாது. அந்த மாதிரி நேச்சர்ல இருந்தா கண்டிப்பா நம்மளால பயன்படுத்த முடியாது. அது பென்சிலே ஆகட்டும், கார்பனே ஆகட்டும், அது என்ன நேச்சர்ல இருக்கும் நமக்கு? இன்சால்யபிள் இன் வாட்டர். வாட்டர்ல நமக்கு என்ன ஆகாது? கரையாத ஒரு நேச்சர்ல இருக்கிறது தான் இன்சால்யபிள் இன் வாட்டர். கண்டிப்பாக இது தண்ணியில கரையவே கரையாது, எந்த சேர்மத்திலையும் கரையாது. சோ நீர் மற்றும் இப்ப வந்துட்டு கார்பன்கிறது தண்ணி மற்றும் பிற கார்பன் இல்ல, ஆனா அவற்றோட வேற ஏதாவது நம்ம கெமிக்கல் காம்பவுண்ட் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது கரையக்கூடியது. எக்ஸாம்பிள், எத்தனால் கார்பன் டை ஆக்சைடு நீர்ல என்னன்னு கேட்டா நமக்கு கரையக்கூடிய தன்மையோட இருக்கும். இதுதான் physical properties of carbon and its compounds. And next one is chemical properties. chemical propertiesனா அதனுடைய வேதி பண்புகள், எதோடெல்லாம் அது ரியாக்ட் ஆகுது, அதனுடைய ரியாக்ஷன் என்ன இருக்கும், அதனுடைய ப்ராடக்ட்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். what are the chemical properties of
carbon. This is chemical properties. Chemical properties of carbon and compounds. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பொதுவாக ரூம் டெம்பரேச்சர்ல எதோடையுமே நமக்கு ரியாக்ட் ஆகாது. ஆனா டெம்பரேச்சர் வேரி ஆகும் பொழுது நிச்சயமாக எல்லாமே அதனுடைய நேச்சர் மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஹை டெம்பரேச்சர்ல கார்பன் ஆக்சிஜனோட வினை புரிந்து நமக்கு என்ன கொடுக்குது? கார்பன் பிளஸ் ஆக்சிஜன், கார்பன் மோனாக்சைடு அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு. ரெண்டுமே இப்போ வந்துட்டு அதனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு யாரோட ரியாக்ட் பண்ணுது? ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடியது. ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட்ஸ் எப்படி நமக்கு உருவாகுதுன்னு கேட்டா, ஆக்சிஜனேஷன், ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சுதான் நமக்கு ஆக்சைடு அண்ட் தென் நமக்கு ஸ்டீம், அதனுடைய நீராவி அதையும் கொடுக்கக்கூடியது. ஸோ இதோட சேர்ந்து நமக்கு என்ன வரும்? ஃப்ளேம், தீ சுடரும் வரக்கூடிய ஒரு விஷயம் வரும். அப்ப இதற்கு என்ன ஒரு நேம் கேட்டா நமக்கு எரிதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கா நம்ம கார்பன் அப்படிங்கிறது ஹைட்ரோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா கார்பன் மற்ற எல்லா ஹைட்ரஜனோட இணைந்துதான் நமக்கு ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறதே வருது. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னா ஆக்சிடேஷன், ஆக்சிஜனேற்றம் அப்படின்னா என்னதான்? கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு ஆக்சிஜனோடு இணைந்து கார்பன் மோனாக்சைடு அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு. திஸ் இஸ் கார்பன் மோனாக்சைடுங்கிறது ஒரே ஒரு ஆக்சிஜனோட இருக்கக்கூடியது மோனாக்சைடுன்னு சொல்லுவோம். கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது இரண்டு கார்பனோடு இணைந்து இருக்கக்கூடியது. ஸோ கார்பன் டை ஆக்சைடுனா நமக்கு ரெண்டு கார்பன். ஸோ கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதுக்கு கரெக்டான ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுதணும், பேலன்ஸ்டு ஈக்குவேஷனா நம்ம எழுதணும். என்னென்ன அதுல சப் ப்ராடக்ட்ஸ் நமக்கு என்ன வருது, ஹீட் எனர்ஜியா என்ன எனர்ஜி நமக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம எழுதணும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொன்னா அதனுடைய details as well as proper equations. Carbon plus oxygen gives carbon monoxide plus heat energy. Heat energy is evolved in this reaction. நம்ம ஈக்குவலா கரெக்டா நம்ம வந்து ப்ராப்பரா எழுதணும்னா கீழே என்ன செய்யணும்? நம்ம என்னென்ன ஸ்டேட்ல இருக்கு கார்பன் அப்படின்னு சொன்னா என்ன ஸ்டேட்ல இருக்குது? சாலிட் ஸ்டேட். கார்பன் இஸ் இன் சாலிட் ஸ்டேட், oxygen is in gas and then carbon monoxide also gas. So இப்போ பேலன்ஸா நம்ம கரெக்டா எழுதணும்னு சொல்லும்போது கார்பன் அண்ட் தென் O2 அப்படின்னு தான் நம்ம எழுதுறோம் இல்லையா? அப்ப கரெக்டா பேலன்ஸ் ஆகணும்னா ஆக்சிஜனும் 2 பங்கு, கார்பனும் O2ங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? கார்பனையும் 2 பங்கு எடுத்துட்டா 2CO. ஸோ இதுதான் நமக்கு கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன். கார்பன் மோனாக்சைடு உருவாகக்கூடிய ஒரு வேதி வினை, அதனுடைய சமன்பாடு அப்படிங்கிறது அந்த ஈக்குவேஷன். கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் மோனாக்சைடு அண்ட் heat energy. And next one is carbon dioxide formation. Same one, கார்பனும் ஆக்சிஜனும் இணைந்து கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஹீட், இந்த ரெண்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன எழுதணும்? கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் சொன்னா சி, கார்பன் என்ன ஸ்டேட்ல இருக்கு? சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. ஆக்சிஜன் அப்படிங்கிறதும் நமக்கு O2. ஸோ இதுல கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடுடைய ஃபார்முலா என்னது? CO2 தான். கார்பன் 1 பங்கு, ஆக்சிஜன் 2 பங்கு. அப்போ எனக்கு ரியாக்டன்ஸ்ல எதையுமே சேர்க்கணும் அப்படிங்கிறது வேண்டாம். அப்போ மோனாக்சைடு ஃபார்மேஷன்ல ஆக்சிஜன் அப்படிங்கறதுனால நான் கரெக்டா பேலன்ஸ் பண்ணினேன். But the molecular formula of carbon dioxide is CO2. So இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். This is right equation. Okay. And next one நம்ம பார்க்கிறது கார்பன் CH and then மீத்தேனோடு இணையக்கூடியது CH4. மீத்தேன் பிளஸ் ஆக்சிஜன் gives நமக்கு கிடைக்கிறது கார்பன் மோனாக்சைடு அண்ட் வாட்டர் அண்ட் தென் ஹீட் எனர்ஜி. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும். சோ நமக்கு ஹைட்ரஜன் 4 பங்கு, கார்பன் 1 பங்கு, ஆக்சிஜன் 2 இருக்கு. அப்ப அதற்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம கரெக்டா CO2 என்ன வருது? எவால்வ் வருது கார்பன் டை ஆக்சைடு. அப்ப CO2 அப்படிங்கறதுனால இங்க நம்ம 2, இங்கேயும் எனக்கு ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா? சோ ஆக்சிஜன் அங்கேயும் பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா 4 ஹைட்ரஜன், 2 2s are 4,
நமக்கு அது என்னாச்சு பேலன்ஸ்டு. கார்பன் ஒரே ஒரு கார்பன் நமக்கு கரெக்டா மேட்ச் ஆயிடுது. 2 2s are 4. 4 oxygen. Here 2 oxygen. Here 2 oxygen. So oxygen also balanced. So இந்த ஈக்குவேஷன் இப்ப கரெக்டா நம்ம பேலன்ஸ்டா எழுதியிருக்கோம். சரிங்களா? சோ நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதினாலும் கரெக்டா என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஈக்குவலா எப்படி இருக்குங்கிறது நமக்கு ரியாக்டன்ஸ்ல என்ன எடுத்துட்டு இருக்கோம், ப்ராடக்ட்ஸ்ல என்ன வருது, அதுக்கு தகுந்த மாதிரி லெஃப்ட் சைடு பேலன்ஸ் பண்ணணுமா ரைட் சைடு எழுதணுமாங்கிறத நம்ம கரெக்டா மேட்ச் பண்ணி எழுதணும். ஸோ இதுதான் ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரியாக்ஷன் வித் ஸ்டீம் அண்ட் சல்ஃபர்ங்கிறத நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த டீடைல்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அல்லோட்ராஃபி அண்ட் தென் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் அண்ட் காம்பவுண்ட். ஸ்டூடெண்ட்ஸ், இஸ் தேர் எனி டவுட்ஸ் இன் திஸ் செஷன்? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது எழுதி பார்க்கணும், ஈக்குவேஷன் எழுதணும். கண்டிப்பா ஒவ்வொரு ஈக்குவேஷனும் இதுதானே அப்படின்னு சொல்லி தயவு செய்து யாரும் ஈஸியா எடுக்காதீங்க. ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் போய் ப்ளீஸ் யூ ஷுட் ரைட் இட் 1 or 2 times. நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எழுதி 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 பார்க்கணும், வரைஞ்சு பார்க்கணும். அப்பதான் மனசுல பதியும். சரிங்களா? ஸோ ரிவைஸ் பண்ணுங்க. டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.